ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆவிக்குரிய தளங்கள் இயேசுடைய பாடுகளின் நாட்களிலே, அதாவது பெரிய வியாழன் முதல் உயிர்ப்பு ஞாயிறு வரை ஆவிக்குரிய தளங்கள் எவ்வாறு செயல்பட்டன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு நாம் எடுத்துக்கொள்ளப் போகிற வேத புத்தகம் லூக்காவுடைய புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதாவது 22ஆம் அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பாஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்கு நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பாஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உங்களிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவை வெறுத்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடம் அவர் சொன்னபடியே கண்டு பாஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது 2 முக்கியமான ஆவிக்குரிய தளத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க விஷன் அண்ட் ட்ரான்ஸ். விஷன் அப்படின்னா தரிசனம், ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாலும் தரிசனம் தான். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், விஷன்ஸ் அதாவது ஆவிக்குரிய கண்களில் மட்டுமே பார்க்கக்கூடியது விஷன், தரிசனம். ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஆவிக்குரிய கண்களோடு சேர்த்து மாமிச கண்களும் சேர்ந்து பார்க்கிற காரியம் ட்ரான்ஸ். அதாவது மாமிச கண்களோடு இணைந்து ஆவிக்குரிய கண்களும் பார்க்கக்கூடிய காரியம் ட்ரான்ஸ் என்று சொல்லப்படுது, தரிசனம். அது மேம்பட்ட தரிசனமாக இருக்கிறது. முதலாவது ஒரு தரிசனம், அது ஆவிக்குரிய தரிசனம் தான். ஆவிக்குரிய தரிசனத்திலேயே மேம்பட்ட தரிசனம் ட்ரான்ஸ். இப்போ இந்த 2 காரியத்தில் இயேசுவுக்கு இந்த 2 தளங்களுமே அவரால் பயன்படுத்தப்பட்டதை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்துல இயேசு பேதுருவையும் யோவானையும் அழைத்து என்ன சொல்கிறார், நாம் புசிக்கும்படி, பாஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அங்கே எதை ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர், எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்படி அவங்க கேட்ட உடனே ஜீசஸ் வென்ட் இன்டு த ட்ரான்ஸ். அதாவது தரிசனத்துக்கு மேம்பட்ட ஒரு தரிசனம். அதாவது நான் எப்படி சொல்கிறேன், தரிசனம் மேம்பட்ட தரிசனம் அப்படின்னு சொல்லுகிறேன். விஷன் அப்படின்னா தரிசனம், ட்ரான்ஸுங்கிறது மேம்பட்ட தரிசனம். அந்த மேம்பட்ட தரிசனத்துக்குள்ளே இயேசு பிரவேசிக்கிறார். இந்த தரிசனமும் மேம்பட்ட தரிசனமும் ஆவிக்குரிய தளங்கள். அதாவது கண்ணை மூடுனா தெரிகிறது விஷன். ஜெபிக்கும் பொழுது கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறோம், அப்போ ஒரு காட்சி கண்களில் வருகிறது என்று சொன்னால் அது தரிசனம். கண்ணை திறந்துருக்கிறோம், பார்த்துக்கொண்டே இருக்கிறோம், எல்லா காரியங்களும் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம், அப்பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் கண்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அதுக்கு பேர் ட்ரான்ஸ், அதாவது மேம்பட்ட தரிசனம். இயேசுக்கு இப்பொழுது அப்படித்தான் அவர் பார்க்கிறார். எங்கே ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய நிகழ்ச்சியைவே அவர் வர்ணிக்கிறார். நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின்னால் போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் எஜமான இடத்துல என்ன கேட்கணும், என் சீஷரோடு கூட பாஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர்களிடம் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது அவன் என்ன செய்வான்? கம்பளம் முதலான விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ட்ரான்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவர் பார்த்து தெளிவாக அவர்களுக்கு சொல்கிறார்.
என்ன பேசணுங்கிறத முதற்கொண்டு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அவன் இப்படி கேட்பான், நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறார். அப்போது ஆவிக்குரிய தளத்தில் இயேசு பிரவேசித்து அந்த இரவு உணவுக்கு, அதாவது ராபோஜனத்துக்கு எந்த இடத்துல ஆயத்தம் பண்ணணும், அந்த இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கேயாவது போய் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பலை, குறிப்பாக சொல்லி அனுப்புகிறார். அந்த குறிப்பாக எப்படி சொன்னார் என்று சொன்னால், அவர் அதை பார்க்கிறார், என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார். இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். அங்கே ஒருத்தர் வருவான், தண்ணி கூட சுமந்துக்கிட்டு ஒருத்தர் வருவான், அவனுக்கு பின்னாடி போங்க, வீட்டு எஜமான் இப்படி கேட்பான், அப்படி இப்படி சொல்லுங்க, அவன் உடனே இதை காமிப்பான். இது எல்லாம் ஆவிக்குரிய தளத்திலே முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நல்லா பாருங்க, இது ஆல்ரெடி, அதாவது அதுக்கு அடுத்தப்புறம் ஒரு கேள்வி வரல. அதாவது அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா அப்படின்னு ஒரு கொஷினே வரல. அவன் கம்பளம் முதலானவை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னா, த ஸ்பிரிச்சுவல், த டிவைன் ஸ்பிரிச்சுவல், அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தளம் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டது. இவன் போய் அந்த ஆள்கிட்ட போய் வீட்டு எஜமான்கிட்ட பேச வேண்டியதை அவங்க பாக்கி, வீட்டு எஜமானுடைய மனசு ஏற்கனவே தேவனுடைய ஆவிக்குரிய தளத்தினாலே மாடிஃபை ஆகியிருக்குது. அதாவது அவனோடு கூட தேவனுடைய ஆவிக்குரிய தளம் இடைப்பட்டு போதகர் இங்கே பாஸ்காவை புசிப்பார் என்று அவனுக்கு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது. அப்போ அது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, அந்த அந்த நிலை வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, அந்த அறை ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். யார் வந்து கேட்பாங்களோ, கேட்குறவங்களுக்கு கொடுப்போம், அப்படி அவர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஆவிக்குரிய தளத்திலே இந்த இடத்திலே இயேசு தம்முடைய ராபோஜனத்தை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அது தயாரிப்பு நடந்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால தான் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பாஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா, அவர் அந்த இடத்துல போய் பாஸ்காவுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்கிறார். எல்லாரோட கூட விருந்து நடக்கிறது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. அப்போ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்று சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்த கை யூதாசுடைய கை இல்லை, அது கூட கிடையாது. ஆனால் இயேசு அதை சொல்லியிருப்பார் என்று நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிசாசுடைய கை அங்கே இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். அவருடைய ஆவிக்குரிய தளத்தில் பிசாசுடைய கை அந்த பந்தியிலே இருக்கிறதை பார்க்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ. ஏன்னா அந்த கை எதுக்குன்னு சொன்னால் பிசாசனவே அங்கே வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ அங்கே வந்துட்டான்னு சொன்னால் அவன் யாரை பிடிக்க போகிறான், அதுதான் பிரச்சனை. அவன் யாரை பிடிக்க போகிறான் அப்படிங்கிறதுல இயேசு கவனமாக இருக்கிறார். அவன் அது யாராக இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறார். அதனால தான் சொல்கிறாரு, அவரை காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ. ஏன்னா வேத வசனத்தின்படி தான் அவன் காட்டி கொடுக்குறான். ஆனால் அவனுக்கு மட்டும்தான் மீட்பு தவறி போகிறது. எல்லாரையும் பாதுகாத்திருக்கிறார். 3.5 வருஷம் அவர் கூட இருந்த அத்தனை பேரையும் பாதுகாத்திருக்கிறார். இப்போ அவர் பாதுகாக்க முடியாதபடிக்கு ஒருவன் பிசாசுடைய கைக்கு போகிறான் என்று இயேசு கவலையோடு கூட அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது பிசாசுடைய கை அந்த இடத்துல கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இயேசு அவர் தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்பதற்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். இந்த அப்பத்துண்ட துணிக்கையை நான் யாரிடத்தில் கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அது சரியாக யூதாசுடைய கைக்கு போகிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த காரியத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதபடிக்கு அந்த ஈவில் த ரெல்ம் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட், அதாவது தீய ஆவியின் தளம் அந்த இடத்தில் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அதாவது இதில் தான் இயேசு இருக்கிறார், ஆனால் தீய ஆவியுடைய கரம் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு தான் இயேசு ஜெபிக்கிறார். கெத்சமனி தோட்டத்தில் ஜெபிக்கிறார். அவர் கலங்கி ஜெபிக்கிறதுடைய காரணம் என்னன்னு சொன்னால்,
அவனுடைய கை அங்கே வருது, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் தேவன் இயேசு அங்கே கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அப்படின்னு சொன்னால் யாரும் இழந்து போயிடக்கூடாது என்று சொல்லி தான் இயேசு கவலையோடு ஜெபிக்கிறார். ஆனால் பிதாவுடைய திட்டத்தில் அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறபடியினாலே அவர் தேற்றப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போது இந்த ஈவில் ஸ்பிரிட்டுடைய ரெல்ம் அந்த இடத்துல வந்த உடனே என்ன நடக்குது, யார் அதை செய்வான் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. அப்போ என்னதுனாக்கா அங்கே ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆப்ரேட் ஆகுறதை பார்க்குறோம். ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், அதாவது குழப்பத்தின் ஆவி அங்கே செயல்படுகிறது. பிசாசுடைய அதாவது நடக்கிறது, அந்த பந்தி நடத்த முடிய போகிற நேரத்தில் அங்கே சத்துருவுடைய தளம் வேலை செய்கிறதை பார்க்குறோம். அவங்க அதாவது யாருன்னு தேடிக்கிட்டே இருந்தவங்க கொஸ்டின் அப்படியே எப்படி சேஞ்ச் ஆயிருச்சுன்னா, நம்மளை யார் அப்படி செய்வான் என்று விசாரிக்க தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 23வது வசனம், அப்பொழுது அவர்கள் நம்ம யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள் விசாரிக்க தொடங்கினார்கள். அடுத்து 24வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யார் செய்வான் அப்படின்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போதே யார் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்கு அப்படியே மாறிடுச்சு. அப்போது ஒரு சத்துருவுடைய தளம், பிசாசுடைய ஆழ்கிற தளம் குழப்பத்தை உண்டாக்குகிற தளம். நம்ம எதை தேடுறோமோ அது நமக்கு கிடைக்காதபடிக்கு அவன் பார்த்துக்கிடுவான். தேவன் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற தளம் தீய ஆவியுடைய தளம். இயேசுடைய பந்தியிலேயே அவன் கிரியை செய்ய முடியுமானால் இன்றைக்கு அவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படின்னா நமக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல, அவன் பெரியவன் என்று நான் சொல்லவில்லை, அப்படி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவனாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும். இவங்க அந்த கவனத்தில் இல்லை, இயேசுவோட தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி அப்படியே யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்மள யார் பெரிய ஆள் அப்படிங்கிற அளவுக்கு அது மாறுகிறதை பார்க்கிறோம். அப்போ the spirit of confusion is operating in their midst. அவங்க மத்தியிலே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார், அவர்களோடு கூட பேசுகிறார். பேசும் பொழுது இப்படி என்னை இது பண்ண போகிறாங்க, பிடிக்க போகிறாங்க, நீங்கள் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க, என் கூட வரமாட்டீங்கன்னு சொல்லும் பொழுது சீமோ சொல்லுகிறான், இல்லை நான் உண்மை பின்தொடர்வேன் என்று சொல்லும் பொழுது 31வது வசனம் பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லுகிறார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை திறப்படுத்து என்றார். இல்லையா பாருங்க, இது சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இயேசு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதாவது ஒரு வெளிப்பாட்டின் வரம் அங்கே செயல்படுகிறது. அதாவது வெளிப்பாடுகள் ஒரு ஆவிக்குரிய தலம். இந்த வெளிப்பாடு எங்கே கிடைச்சதுன்னு சொன்னால், இயேசு ஜெபிக்கும் பொழுது, கெத்செமனேயிலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. என்னன்னு சொன்னால், சீமோன் கோதுமையை சுலகினால் புடைக்கப்படுகிறது போல சாத்தானால் புடைக்கப்படுகிறான். பாருங்க, அவர் பாடுபட போகிறார். அதை அவர் பெருசாக பார்க்கலன்னு சொல்லுவதை விட அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. சீமோன் கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கப்பட போகிறான் என்கிற ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசு அவனை கொண்டு சபையை உருவாக்க வேண்டும், அதாவது அவனை தலைமை ஸ்தானத்தில் அவனை வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது அப்படிப்பட்டவனை பிசாசு என்ன செய்கிறான், கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கப் போகிறான் என்று ஒரு வெளிப்பாடு கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசுக்கு அந்த வெளிப்பாடு, அந்த விஷன் அவர் பார்த்துருக்கிறாரு, இப்படி அவனை போட்டு இது பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் அவனுக்காக ஜெபிக்கிறார். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார்.
அப்போது வெளிப்பாடுகள் இயேசுவுக்கு அவர் படப்போகிற பாடுகளையும் அவர் விஷனில் பார்த்துருக்கிறாரு. இவன் படப்போகிற பாடையும், அதாவது பேதுரு படப்போகிற, சீமோன் படப்போகிற பாடையுமே அவர் விஷனில் பார்த்துருக்கிறார். அவர் தரிசனங்களிலே அவர் பார்த்து விட்டார். ஏற்கனவே தெரிந்து விட்டது அவருக்கு. அந்த தெரிஞ்சதுனால அவர் என்ன செய்கிறாரு, அவனுக்காக வேண்டிக் கொண்டார். ஏன்னா அவன்கிட்ட வந்து சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் முடிவு ஜெபிக்கக்கூடாதா என்று அவனிடத்தில் 3 முறை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் தூக்கி விழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவனுக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்போது அவன் அவரை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதாவது இயேசுவுக்கு அவனை எப்படி புடைக்கப் போகிறான் அப்படிங்கிறதை, சாத்தான் எவ்வாறு பேதுருவை புடைக்கப் போகிறான் என்பதை தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவன் 3 தடம் அவன் சோதிக்கப்பட போகிறான். 3 தரம் அவன் மறுதலிக்க வேண்டிய சூழல் வருகிறது என்று பார்க்கிறோம். அதாவது 3 தரத்திலும் அவனுக்கு என்ன மறுதலிக்கிற இதனுடைய பாயிண்ட் என்னன்னு சொன்னால், he can be arrested at 3 times. 3 தடவை அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அவனை தண்டனைக்கு உள்ளாக்குவதற்கான வாய்ப்பு வருகிறது என்று இயேசு பார்க்கிறார். அது முதலாவது ஒரு இடத்துலையும், 2வது ஒரு இடத்துலையும் சொல்லும் பொழுது, இல்லை அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். 3வது தடவை ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இவன் யாருடைய காதை அறுத்தானோ அவனுடைய சொந்தக்காரன், அவனுடைய ரிலேட்டிவ், அவன் தான் சொல்கிறான், உன்னை நாங்கள் பார்த்துருக்குறேன், தோட்டத்தில் உன்னை பார்த்துருக்குறேன்னு சொல்லுகிறான். ஒரு குற்றவாளியை அவன் பார்த்து விட்டான். அப்போது அவன் மிகவும் இயேசுவை கடிந்து அவரை தூஷணமாய் பேசி, இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்படுகிறதை இயேசு தம்முடைய தரிசனத்திலே பார்த்து விட்டார். அவனுக்காக ஜெபித்தார், அவனுக்காக ஜெபிக்கிறார். எப்போ இயேசு கிட்ட வந்துட்டோமோ அப்போ இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். அவர் நமக்காக ஜெபிக்கிற தெய்வம். பரலோகத்தில் ஆவிக்குரிய தலத்தில் அவர் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு மீறுதலுக்காகவும், நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இப்போ இங்கே அவனுக்காக ஜெபித்தார், பேதுருவுக்காக ஜெபித்தார். அவர் அந்த ஜெபத்தை அவர் பண்ணலைன்னு சொன்னால், இயேசுக்கு பக்கத்தில் அறிஞ்ச 2 பேரில் ஒரு ஆள் பேதுருவாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த அளவிற்கு அவன் மீது சாத்தான் கண் வைத்திருக்கிறான் என்று இயேசு கண்டு அதை அவனுக்கு வெளிப்படுத்தி சொன்னார் என்று பார்க்கிறோம். அவர் அவ்வளோ அடிபட்டு பாடுபட்டு போகும்போதும் இவன் 3 தடவை மறுதளித்ததுக்கப்புறம் அவனை திரும்பி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அவனை கடந்து போகும்போது அவனை திரும்பி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நான் ஜெபித்ததுனால நீ தப்பித்து விட்டாய் என்பதை அந்த பார்வை அவனுக்கு சொல்லியது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அவர் திரும்பி பார்த்தார், அந்த பார்வையிலே அவன் தெரிந்து கொண்டான். இயேசு மட்டும் ஜெபிக்கலைன்னு சொன்னான். இன்னைக்கு அவர் இயேசுக்கு பின்னாலே இவனை என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டி இழுத்து கொண்டு போயிருப்பார்கள். ஏன்னு சொன்னால், ரோமை வீரர்களையோ அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரிஸ்ட் அவங்களுடைய சேனையையோ கை வைத்தால் அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயமாக கொடுக்கப்படும். அதிலிருந்து அவனை காப்பாற்றினவர் இயேசு என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இயேசு என்ன சொல்கிறாரு, 36வது வசனம், இப்பொழுதோ பணப்பையையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பணப்பையையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். இதை எதுக்காக சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்னு சொன்னால்,
அங்கே பட்டயத்தோடு அவர்கள் வருகிறதை பார்க்கிறார். அவர் இயேசுவை கைது செய்ய அவர்கள் பட்டயத்தோடு வருகிறதை பார்க்கிறார். பட்டயத்தோடு வரும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும், ஏன்னா சத்துருடைய தளம், அதாவது சாத்தானுடைய தளம் வேலை செய்ய போகிறது. அப்போ அந்த தளத்தை மேற்கொள்வதற்கு இந்த இதில் ஞானத்தோடு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதனால, ஏனென்றால் இயேசு அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு தன்னுடைய சீடர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். பணப்பையும் சாமான்களையும் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். ஏன் சொன்னால் அவரை கைது செய்ய வரும்பொழுது சத்துரு என்ன வேண்டுமானாலும் செய்வான். அப்போது இயேசு ஜெபித்திருக்கிறார், இவங்களுக்காக ஜெபித்திருக்கிறார், விசேஷமாக பேதுருவுக்காக ஜெபித்திருக்கிறார். இவங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் என்கிற எண்ணத்தோடு அவர் இருக்கிறார். ஆனால் அந்த காரியம் நிறைவேறும் பொழுது சத்துரு என்ன செய்வான், என்ன நஷ்டத்தை கொண்டு வருவான் என்பது தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே, மறைவாய் இருக்கிறபடியினாலே அந்த காரியத்துக்காக தன்னுடைய சீடர்களை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில காரியங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். அவற்றை எல்லாவற்றையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறது இல்லை. எவை தேவையோ அவைகளை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆவிக்குரிய தளத்துக்கு நாம் போய் அவைகளை பார்த்து அதில் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் இருக்குது என்பதை எல்லாம் தெரிந்து நாம் அதை அறிந்து கொள்ள நமக்கு தேவன் உதவி செய்கிறார். ஆனால் எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்வது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறபடியினாலே, இந்த உலக ஜீவியத்தில் நம்மை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனம் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தவதாக என்று சொல்லுகிறார், அக்கிரமக்காரர்களில் 37வது வசனம், அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு என்ன தன்னுடைய விஷனில், தன்னுடைய தரிசனத்தில் என்ன பார்க்கிறார்னு சொன்னால், இயேசுவோடு கூட 2 பேர் அறையப்படுகிறதை பார்க்கிறார். அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஆவிக்குரிய தளத்தில் அவர் பார்த்துட்டாரு. என்ன, அவர் சிலுவையில் அறையப்படுகிறார், அதோடு கூட 2 அக்கிரமக்காரர்கள் அவரோடு கூட அறையப்படுகிற காரியத்தை அவர் பார்க்கிறார். அதோடு அந்த காரியம் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. இயேசுடைய மரணத்துக்கு பிறகு அந்த காரியம் முடிவுக்கு வருகிறது என்பதை இயேசு தெளிவாய் தன்னுடைய தரிசனத்திலே பார்த்திருக்கிறார். அதனால தான் அவர் இந்த 2 அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேதுருவோ அல்லது ஒரு யோவானோ அவருடைய சீடர்கள் ஒருவரோ வந்துவிடக்கூடாது என்பதிலே இயேசு தவிப்பாய் இருக்கிறார். அதற்காக அவர் தன்னுடைய கெத்சமனே ஜெபத்திலே அவர் ஜெபித்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது அதாவது 43வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கிறோம். அப்போது the spiritual divine spiritual, அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தளம் இப்பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால், அங்கிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்போ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு மிக கஷ்டமான ஒரு காலகட்டத்தில், ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குமானால், நம்ம ஜெபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், ஆவிக்குரிய தளத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து நமக்கு பதிலை கொடுக்கிற அளவிற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு எந்த அளவிற்கு ஜெபிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று பார்க்கிறோம். அது அவருடைய தேவைக்காக அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவருடைய தேவைக்காக அல்ல, இந்த மனித குலத்தினுடைய தேவைக்காக அவர் ஜெபிக்கிறார். ஒரு மனித குலத்தினுடைய தேவைக்காக அவர் அவ்வளவு ஜெபிக்க வேண்டுமானால், நாம் நம்முடைய தேவைக்காக எவ்வளவு ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அதாவது சும்மா முழங்க போட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணேங்கிற இதெல்லாம் வந்து இங்கு இந்த 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 நமக்கு வரக்கூடிய போராட்டத்தோடு நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது அது ஒன்றும் இல்லாததாக மாறிவிடுகிறது. ஏன்னு சொன்னால், ஆவிக்குரிய தளத்தில் நமக்கென்று பிசாசானவன் பல்வேறு திட்டங்களை போட்டு நமக்கு எதிராக மிகவும் மோசமான காரியங்களை அவன் திட்டம் போட்டு வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மணி துளியையும் அவன் நமக்கு எதிராக பயன்படுத்துகிறான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய உதவிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக நமக்கு அவர் அறிவுரைகளை, பலத்தை, தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். அப்போது நம்ம ஜெபம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு தூதன் இறங்கி வரக்கூடிய அளவிற்கு தேவன் அல்லது தேவன் தாமே தோன்றி நமக்கு பதில் கொடுக்கிற அளவிற்கு நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறார். இந்த இடத்துல பிதாவானவர் இறங்கி பேசவில்லை, ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால், ஏன் பிதாவானவர் வரலன்னு சொன்னால், அவர் இந்த பாத்திரத்தை எடுக்க விரும்பவில்லை. அதாவது இயேசு இந்த பாடுகளுக்குள்ளே போக வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். ஏனென்றால் அவர் இந்த மனித குலத்தை நேசிக்கிறார். அதனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்க அவர் தயாராகிவிட்டார். அதனால் ஒரு தூதனை அனுப்பி, தம்முடைய தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார், இயேசுவை பலப்படுத்துகிறார். அதாவது எந்த பலப்படுத்துகிறார்? சரீர பிரகாரமாக அவரை பலப்படுத்துகிறார், ஆவிக்குரிய பிரகாரமாக பலப்படுத்துகிறார், அவருடைய வியாகுலத்தை மாற்றுகிறார். வேறு இரத்த துளிகளாய் விழுந்தாலும் அவர் தொடர்ந்து கல்வாரி சிலுவை வரை அவர் தொடர்ந்து கல்வாரி பாதையிலே நடக்கக்கூடிய பலனை அவருக்கு கொடுக்கும்படியாக தூதன் இறங்கி வருகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போது இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50வது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இப்போது இயேசுடைய ஜெபத்தினுடைய ஒரு விளைவை பார்க்கிறோம். அதாவது அந்த ஆவிக்குரிய தளத்தினுடைய ஒரு கண்ட்ரோல். ஏன்னா இது எந்த ஆவிக்குரிய தளம் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது பாருங்கள். ஆவிக்குரிய தளம் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. இயேசு பிடிக்கிறதுக்கு அவங்க வரும்பொழுது ஆவிக்குரிய தளமும் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அப்படி இறங்கி வந்திருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவங்க அவரை சுற்றி நிற்கும் பொழுது, நாங்கள் நசரேயனா இயேசுவை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் அப்படி என்று இயேசு சொல்லுகிறார். நான் தான் சொன்ன உடனே எல்லாரும் கீழே விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் கீழே விழுகிறாங்கன்னு சொன்னால், இந்த ஆவிக்குரிய தளம் இயேசுவை சூழ்ந்திருக்கிறபடியினாலே அவர்களால் இயேசு மேலே கை போட முடியவில்லை. இயேசு அனுமதித்தால் மட்டுமே, தேவன் அனுமதித்தால் மட்டுமே இயேசுவை அவர்கள் தொட முடியும். அதை ஏனென்றால் இயேசு அந்த அனுமதியை அவர்களுக்கு கொடுக்கும் வரை அவர்களால் அவரை தொட முடியாது என்று இயேசு அறிந்திருக்கிறார். அப்போதான் ஒருவன், அதாவது பேதுரு என்ன செய்கிறான், ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டி விடுகிறதை பார்க்கிறோம். இப்போது இது ஒரு பெரிய அஃபென்ஸ், ஒரு பெரிய குற்றம். இந்த குற்றத்தை செய்ததை அதை அவர்கள் பெரிதாக மாற்றாதபடிக்கு இயேசு சொல்கிற இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். அவன் காதை வெட்டிட்டாரு, அந்த காதை வெட்டினதே தெரியாமல் திரும்பவும் அவனுக்கு ஒட்டப்படுகிறதாக நாம் இதில் பார்க்க முடியும். அப்படின்னா அது ஒரு குற்றமாக அது மாறாதபடிக்கு இயேசு அதை மாற்றுகிறதை பார்க்க முடியும். அதாவது அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தளம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால், அவர்களுடைய மைண்ட், அவர்களுடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் இயேசுவை கைது செய்கிறதில் நிலைநிறுத்தி மற்றவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்யும்படியாக, அவர்களுக்கு எந்த தீங்கு செய்யாதபடிக்கு அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஆவிக்குரிய தளம் அந்த இடத்துல இறங்கி நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு அவர்கள் அவர் மீது கை போட்டு அவரை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் இந்த டிவைன் ட்ரெல்ம், அதாவது ஆவிக்குரிய தளம், தேவனுடைய ஆவிக்குரிய தளம் அந்த இடத்துல
அவர் இயேசு ஜெபித்தபடியே, ஜெபத்துக்கு தான் அங்கே ப்ரையாரிட்டி. இயேசு ஜெபித்தபடியே அவருடைய சீடர்கள் யாருக்கும் எதுவும் நடக்காதபடிக்கு அந்த ஆவிக்குரிய தளம் அங்கே காரியங்களை நடத்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தாவது 63வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமின்றி அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். அதாவது இப்போ என்ன ஆப்ரேட் ஆகுதுன்னு சொன்னார், ஈவில் ரெல்ம் இஸ் ஆப்ரேட்டிங். அதாவது என்ன அந்த இடத்துல ஈவில் ரெல்ம் தான் என்ன நடக்குது வேலை செய்யுதுங்கிறது எப்படி பார்க்க முடியும்னு சொன்னால், 64வது வசனம் சொல்லுகிறது, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது ஒரு சாதாரண இயேசு யார் என்ற அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அவர் நன்மையான காரியங்களை பேசுகிறவர், இப்படியெல்லாம் எத்தனையோ அவரை பற்றி இருக்கும்போது எதில் குறிவைத்து பேசுகிறான்னா, ஞான திருஷ்டியினால் சொல் என்று சொல்லுகிறான். அப்போ அவரை பார்க்கறது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தளத்தை அவன் பார்க்கிறான். அது சத்ரு அதை பார்க்கிறான். உன்னை அடித்தவன் யார், ஞான திருஷ்டியினால் சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இயேசு தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே, அதாவது தன்னுடைய விஷனால் நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த சத்துரு அவன் அதை இங்கே சுட்டி காட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு எதை செய்தாலும் சொல்கிறாரு, என் பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதை குமாரன் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் எதை செஞ்சாலும் சரி பிதா செய்கிறாரான்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய தளத்திலே அது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அதை அவர் செய்கிறார். ஆவிக்குரிய தளத்திலே வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அதை அவர் செய்கிறதில்லை. அவர் அநேகரை சுகமாக்கினார், சிலரை சுகமாக்கவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அவர் யாரெல்லாம் பிதாவுடைய கண்களுக்கு பிதாவுடைய விருப்பத்தின்படி சுகமாக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு காட்டப்படுகிறதோ அவர்களை அவர் குணமாக்கினார். உதாரணமாக இந்த பெதஸ்தா குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ நோயாளிகள் இருந்தார்கள், ஆனால் ஒருவனிடம் மட்டுமே அவர் போய் அவனை சுஸ்தமாக்கினார் என்று பார்க்க முடியும். இதில் அவருக்குன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் எதை பார்க்கிறார், பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்கிறார். அடுத்தாவது பார்க்குறோம் 69வது வசனத்தில், இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார் என்று பார்க்கிறோம். இது என்னன்னு சொன்னால், இயேசு தம்முடைய மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்து மீண்டும் பரலோகத்துக்கு போய் அவர் எங்கே இருப்பார் என்பதை அவர் தரிசனத்திலே பார்க்கிறார். பரலோக ராஜ்யத்திலே அவர் எங்கே அமர்ந்திருப்பார் என்பதை அவர் பார்க்கிறார். அதான் திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு ட்ரான்ஸ், அதாவது மிக மேம்பட்ட தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அதாவது பிதாத்துடைய அரண்மனையில், பிதாத்துடைய விசாரணை மண்டபத்திலே அவர் இருக்கிறார். அங்கே நிற்கும் பொழுதே அவர் எதை பார்க்கிறாருன்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக அமர்ந்திருக்கிறதை, தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறதை அவர் பார்க்கிறார். அதனால் அவர் தைரியமாக நிற்க முடியுது. ஏன்னா பிலாத்துக்கு, அதாவது அந்த நீதி ஆசனத்துக்கு பக்கத்தில் பிலாத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய எந்த சாதாரண மனுஷனும் நடுங்கி புலம்பி அவனிடத்தில் உயிர் பிச்சை கேட்டு கதறிக்கொண்டு இருப்பான். ஆனால் இயேசு மிக தைரியமாக, எனக்கு பரத்திலிருந்து அனுமதி இல்லாவிட்டால் உனக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது என்று பிலாத்துவிடத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் தரிசனத்தினாலே நிறைந்தவராய் நின்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தது 24ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம் பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும்
அவரால் செய்யப்பட்டும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது அவர் தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே அவர் இருக்கிறார். ஏரோது சாத்தானுடைய தளத்திலே அவன் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவன் அங்கே இருந்துக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, இயேசு நமக்கு சில அடையாளத்தை செஞ்சு காமிக்கணும், நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்று அவன் விரும்புகிறான். ஒருவன் சாத்தானுடைய தளத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய தளத்திலிருந்து உதவி வரும் என்று எதிர்பார்த்தால் அது நடக்காது என்பதை இந்த காரியம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. இயேசு தேவனுடைய ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறார். ஏரோது பிசாசுடைய தளத்தில் இருக்கிறான். அந்த தளத்தில் இருந்துக்கிட்டு அவன் கேட்குறான், ஏகப்பட்ட கேள்விகளை, அநேக காரியங்களை அவரிடத்திலே வினாவினான். அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன் சொன்னால், God cannot answer to the evil realm. தீய ஆவியின் தளத்துக்கு தேவன் ஒருபோதும் பதில் சொல்லுகிறது இல்லை. அது செயல்படுகிறதே அப்படின்னா செயல்படத்தான் செய்யும். அது என்ன செய்யணுமோ அது செய்யத்தான் செய்யும். ஆனால் தேவன் பதில் கொடுக்கறது இல்லை. இதே காரியம் பழைய ஏற்பாட்டில் சவுலுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். சவுல் மரணத்துக்கு கொல்லப்படுவதற்கு முந்தின வேளையில் அவனுக்கு பெலிஸ்தியர் போருக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அவன் தேவனை விசாரிக்கும்படியாக அவன் விரும்புகிறான். அப்போ தேவனை விசாரிக்கிறதுக்கு அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தும் அவனுக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக அவன் யார்கிட்ட போகிறான்னு சொன்னால், ஒரு விச், அதாவது ஒரு என்ன சொல்லப்படுற, அது விச் கிராஃப்ட் செய்யக்கூடிய, அதாவது செய்வினை செய்யக்கூடிய ஒரு ஸ்திரியை தேடி போகிறான். அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவரை சாமுவேலை எழும்பி வரச் செய்து அவரிடத்தில் விசாரிக்கிறதாக அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், தேவனிடத்திலிருந்து பதிலை சவுல் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இங்கே மட்டும் இல்லை, இங்கே இயேசுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அங்கே ஆதியிலிருந்தே அந்த ஈவில் தளம், அதாவது தீயாவின் தளம் தேவனிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்பதை பார்க்கலாம். அது செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தேவன் தடுக்கிறது. ஏன்னா அவைகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு அவைகள் எதிர்பார்த்து இருக்கின்றன. அதன் நாள் நிறைவேறும் பொழுது அவை நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக 23வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியன் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது என்ன இந்த ஈவில் ரெல்ம் இப்படியெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியும். அதாவது இயேசு சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று அந்த பிசாசுடைய தளம் வேலை செய்கிறது. இயேசு எப்படியா கொலை செய்ய வேண்டும் என்று வேலை செய்கிறது. அதற்கு அந்த ஹோல் அட்மாஸ்பியர் இஸ் டேக்கன் ஓவர் பை த ஈவில் ரெல்ம். அதாவது அந்த இடத்துல அந்த இடம் எல்லாருடைய சத்தமும், அதாவது அந்த இடம் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் சொன்னால், இல்லை வேண்டாம் அப்படின்னு இயேசு சிலுவை வேண்டாம்னு சொல்லக்கூடிய சத்தம் அங்கே இல்லாமல் போய்விட்டது, அல்லது வெளியே கேட்கப்படாதபடிக்கு அந்த இடம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. பிலாத்துக்கிட்ட என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவனுக்கு பயத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நீர் செசாருக்கு எதிரியாவீர் என்று அவர்கள் மிரட்டுகிறதை பார்க்கிறோம். அப்போது பிலாத்து என்ன செய்ய முடியும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இயேசுவை இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்போது இந்த காரியம் நிறைவேறுகிறது. ஈவில் ரெல்ம் இஸ் டூயிங் இட்ஸ் ஜாப், அதனுடைய வேலையை செய்கிறது என்று பார்க்கிறோம்.
ஏன் இந்த இடத்துல தேவனுடைய ஆவிக்குரிய தளம் வேலை செய்யவில்லை என்று சொன்னால், அது தேவனுடைய சித்தத்தின்படி அமைதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், இயேசு சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதாவது இந்த இடத்துல இயேசுவை அந்த பிலாத்து அந்த இடத்திலே கொலை செய்ய வேண்டும், கத்தியால் வெட்ட வேண்டும் என்று ஒரு ஒரு தீர்ப்புக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்களே. ஆனால் அப்பொழுது தேவனுடைய ஆவிக்குரிய தளம் அதை தடை செய்திருக்கும். ஆனால் அவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, சிலுவையிலே அறையும் என்று தான் கேட்கிறார்கள். அது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறபடினாலே அந்த திட்டம், அந்த இஷ்டம், தேவனுடைய இஷ்டம் நிறைவேறும்படியாக அது அமைதி காக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். 26வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேன ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அப்பொழுது ஒரு மனுஷனை பிடித்து, சீரேன ஊரானாகிய சீமோன் என்கிறவனை பிடித்து சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது இது வந்து இயேசுவுக்கு செய்கிற ஒரு உதவியாக நாம் பார்த்தாலும், இதை ஆவிக்குரிய தளம், அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தளம் இதை அவனுக்கு அவனை ஒரு மனுஷன் என்கிற ஒரு அடையாளமாக பார்க்கிறது. அதாவது இயேசுவுக்கு பின்னே சிலுவை சுமந்து கொண்டு போகிற ஒரு அடையாளத்தை அந்த இடத்திலே பார்க்க முடியும். அது ஆவிக்குரிய தளத்திலே பார்க்க முடியும். இயேசு அதை அனுமதிக்கிறார். அதனால தான் அவர் பல இடத்துல இயேசு சொல்லியிருக்கிறார், என் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னே வராதவன் எனக்கு சீடனாய் இருக்க தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். அப்போது அதனுடைய அடையாளமாக, அந்த இயேசு சொன்ன வார்த்தையினுடைய அடையாளமாக இங்கே சீரேன ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே போனான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இயேசு என்னென்ன காரியங்கள் எல்லாம் பேசினாரோ அது எல்லாம் நிறைவேறுகிறதை பார்க்கிறார். அதாவது ஆவிக்குரிய தளம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஏன்னா இந்த சீமோன் அங்கே வரவிடாமல் நிப்பாட்ட முடியும், அல்லது இந்த இவங்கள்லாம் சேவகர்கள்லாம் சேர்ந்து சீரேன ஊரான சீமோனை வந்து விரட்டி அடிச்சிருக்க முடியும், அல்லது அவனை கம்பல் பண்ணி சிலுவை தூக்க சொல்லும்போது இயேசு வேண்டாம் என்று சொல்லி அவனை அவனை விலக்கிவிட முடியும். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அதை அனுமதிக்கிற அந்த ஆவிக்குரிய தளம், தேவனுடைய ஆவிக்குரிய தளம் ஏன் அதை அனுமதிக்குதுன்னு சொன்னால், இயேசு தேவனுடைய திட்டத்தின்படி தான் பேசுகிறார். அதாவது சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின்னே வராதவன் எனக்கு சீடனாக இருக்க தகுதி இல்லாதவன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதனுடைய நிழலாட்டமாக இந்த காரியம் நடக்கிறதை இயேசு அங்கே பார்க்கிறார். அதனால் அதை அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து 38வது வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டு இருக்கிறது, இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதாவது 3 லாங்குவேஜில், கிரீக், லாட்டின், எபிரேயம். இந்த எபிரேயம் என்பது இயேசுடைய சொந்த பாஷை, யூதருடைய பாஷை. கிரேக்கு, லாட்டின் என்பது ஆளுகிறவர்களுடைய பாஷை. கிரீக் என்பது புறவினத்தாருடைய பாஷை. அப்போது இயேசு 3 பேருக்குமே ராஜா. அதாவது யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறவினத்தாருக்கும் அவர் ராஜா என்பதை இந்த உலகத்தில் பிலாத்துவின் கையை கொண்டு எழுதி வைக்கிறதை தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னால், இங்கே என்ன எழுதுகிறாங்களோ அது பரலோகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யூதருக்கு மட்டுமல்ல, உலகத்தின் சகல ஜனங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவர் யூதருக்கு மட்டும் ராஜா இல்லை. அவர் இவன் எழுதுன பிலாத்து எழுதுன யூதருடைய ராஜான்னு எழுதுனா, ஆனால் அந்த 3 லாங்குவேஜ்லையும் எழுதி வச்சிருக்கிறான். ஏன் எழுதுனா, யூதருக்கு மட்டும் சொன்னாக்க எபிரேயத்தில் மட்டும் எழுதுனா போதும், ஆனால் கிரேக்கு, லாட்டினில் அவன் எழுதி வச்சிருக்கிறான்னு சொன்னால் அவர் இந்த முழு உலகத்துக்கும் அவர் ராஜா என்று அவனை அறியாமல் அவன் எழுதியிருக்கிறான். ஆவிக்குரிய தளத்தில் அவர் இந்த உலகத்துக்கு, அதாவது முழு உலகத்துக்கும் ராஜா என்று முடிவானபடியினாலே அவர் அதை அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 42வது வசனத்தில் அவர் அந்த நல்ல கல்லன் என்று சொல்லப்படக்கூடிய கல்லறையில் ஒருவனை நோக்கி இயேசு சொல்லுகிறார்,
அவன் இயேசு இன்னைக்கு என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் என்று பார்க்கிறோம். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்று சொல்லுகிறான். அப்போது அதாவது ஒரு கள்வன் வந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுகிறான். அந்த வார்த்தை என்னன்னு சொன்னால், அது என்ன சொல்கிறான்னா, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, அப்போ அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறதை இயேசு பார்க்கிறார். அப்போ ஆவிக்குரிய தளத்திலிருந்து ஒரு சிக்னல் அங்கே வர்றது. அதாவது இந்த கள்வன் அந்த ராஜ்யத்துக்கு ஏற்றவன், இவன் அந்த ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்கிற, அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சிக்னல் இயேசுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய தளத்திலே அவர் பார்க்கிறார். இவன் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் அனுமதிக்கிறதை அவர் பார்க்கிறார். அதனால தான், ஏன்னா ஆரம்பத்தில் 2 பேருமே இயேசுவை திட்டினவங்க தான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவன் சொல்கிறான், ஒருத்தர் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். ஹி ரிப்பன்ட் டு ஜீசஸ். இயேசுவிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்கிறான். நீ வரும்போது என்னை போய் நினச்சிக்கங்க என்று சொல்லி இயேசுவிடத்தில் மன்னிப்பை கேட்கிறான். அதனால தான் இயேசு சொல்கிற அடுத்த வசனத்தில், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மேயாவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று பார்க்கிறோம். ஏன்னா இயேசு அவன் பரதீசில் அவரோடு கூட இருப்பதை அவர் தரிசனத்திலே அவர் பார்த்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் பார்த்து தேவன் செய்ய காண்கிறது எதுவோ அதை குமாரனும் செய்கிறார் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் செய்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு 46வது வசனத்தில், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு அவர்தான் ஜீவன். அவர் தம்முடைய பிதாவுடைய கையிலே அந்த ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளம் இப்பொழுது இயேசு யாருக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார் என்பதை மிக தெளிவாக பார்க்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய அத்தனை ஜனங்களுக்காகவும் அவர்களுடைய பாவங்களுக்காகவும் இயேசு மரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன் அவர் இதை செய்தார், அவர் ஜீவனை விட்டார் என்பதற்கு ஆவிக்குரிய தளத்தில் ஒரு ரெக்கார்டு வந்து அங்கே ஜெனரேட் ஆகுது. ஏன் சொன்னால், இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, ஒருத்தன் மரித்தாதான் ஒரு உடன்படிக்கைக்கு வேல்யூ இருக்குது. ஒரு உயில் எழுதுறாங்கன்னு சொன்னால் அந்த உயில் எப்போ இதுக்கு வரும், அந்த உயிலுக்கு எப்போது ஜீவன் கிடைக்கிறது, அல்லது அந்த உயில் எப்போது ஆப்ரேஷனுக்கு வரும்னு சொன்னால் அந்த மனுஷன் உயில் எழுதினவர் மரித்த பிறகு தான் அதற்கு அந்த உயிலுக்கு ஜீவன் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது நடைமுறைக்கு வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பழைய உடன்பாட்டை மாற்றி புதிய உடன்படிக்கையை செய்கிற இயேசு ஜீவனை விட வேண்டியது கட்டாயம். இதை இயேசு நன்றாக அறிந்திருக்கிறார். ஆவிக்குரிய தளம் மிக நன்றாக அறிந்திருக்கிறது. பிதாவும் அதை அறிந்திருக்கிறார். எனவே இயேசு ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு அந்த ஜீவனை அவர் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் புது உடன்படிக்கை இல்லை. அது புது உடன்படிக்கை ஆப்ரேஷனுக்கு வராது. இயேசு இரத்தத்தினாலான அந்த புதிய உடன்படிக்கை எப்போ ஆப்ரேஷனுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த நிமிடத்தில் அது ஆப்ரேஷனுக்கு வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அடுத்து 50வது வசனத்தில் என்ன பார்க்குறோம், இயேசுடைய உடலை யோசேப்பு என்கிற ஒரு ஆலோசனைக்காரன் வாங்கி அதை பிலாத்துவிடத்தில் கேட்டு வாங்கி அவன் கல்லறையிலே வைக்கிறதாக 50லிருந்து 53 வரை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆவிக்குரிய தளம் இயேசு எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் தீர்மானித்து அதை தெளிவாய் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது, தயார் செய்து வைத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அடுத்து லூக்கா 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு கல்லறைக்கு வந்தார்கள். கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து இயேசு சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாச வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இப்பொழுதும் அந்த ஆவிக்குரிய தளம் அங்கே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். என்ன செஞ்சிருக்குது? அந்த ஆவிக்குரிய இயேசு இது பண்ணிட்டாரு, உயிர் தெழுந்து விட்டார். அவர் உயிர் தெழுந்து அந்த கல்லை புரட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு தள்ளி வெளியே வரல. அவர் இப்பொழுது அவர் எப்படி மாறி இருக்கிறான்னு சொன்னால், அவருடைய சரீரம் மறுரூபமான சரீரமாக மாறி இருக்கிறது. இந்த பூமிக்குரிய சரீரம்தான். அந்த சரீரம் இப்பொழுது சுவர்களை தடையை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு உள்ள சரீரம். அந்த சரீரத்தை தடுக்கக்கூடிய சக்தி இந்த பூலோகத்தில் எந்த பொருளுக்கும் எந்த நபருக்கும் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர் உயிர் தெழுந்து அவர் வெளியே வந்து விட்டார். இப்போது அவர் உள்ளே இல்லை என்பதை காட்டுவதற்கு அந்த கல் புரட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அதை ஆவிக்குரிய தளம் செய்ததை பார்க்கிறோம். அந்த தூதர்கள் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி அது மீது அமர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த உள்ளே கல்லறையும் அது அவர் வைத்திருந்த அந்த படுக்கையில் தலைமாட்டில் ஒரு தூதனும் கால் மாட்டில் ஒரு தூதனும் அமர்ந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் என்னன்னு சொன்னால், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த ஆவிக்குரிய தளம் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அந்த இறங்கி வந்தது நிமித்தம் இவங்க அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்ததுனால, அந்த பெண்கள் அல்லது அந்த ஸ்திரீகள் எல்லாரும் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்தபடியினால அவர்களால் அந்த தூதர்களை பார்க்க முடிகிறது. பிரகாசம் வஸ்திரம் தரித்த 2 பேர் அங்கே நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னதை ஞாபகப்படுத்தவும் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவிக்குரிய தளம் என்ன பணி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அதை அந்த ஆவிக்குரிய தளம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க அந்த இடத்துல அவர்களுக்கு முதலாவதாக அறிவிக்கப்படுகிறது, இயேசுவை அறிவிக்கிறார்கள். அந்த அறிவிக்கிற அந்த காரியத்தை, அந்த பெண்களுக்கு அறிவிக்கிற அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய தளம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் 13வது வசனம், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு கிராமத்துக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர் போகும் பொழுது இயேசு அவர்களோடு கூட நடந்து வந்தார். அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு பேசிக்கொண்டே வந்தார். 16வது வசனம் சொல்லுகிறது, அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், அவருடைய மாமிச கண்களும் அவருடைய ஆவிக்குரிய கண்களும் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய மாமிச கண்கள் திறந்தா இருக்குது. கூட ஒருத்தர் நடந்து வர்றதை பார்க்குறாங்க. அவர் நடந்தது எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அவர் இப்படியாக்கும் அப்படியாக்கும், அவரை கடைசியில் சிலுவையில் கொண்டு போட்டாங்க, நாங்கள் இப்படிலாம் நினச்சோம், கடைசியில் இப்படி ஆகி போச்சு என்று சொல்லி அவங்க புலம்பிக்கொண்டே வருகிறார்கள். அவருடைய மாமிச கண்கள் இயேசுவை பார்க்கிறது, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய தளம் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் எப்போ திறக்கப்படுகிறது சொன்ன 30வது வசனத்தில், அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய தளம் அந்த இடத்துல அவர் எப்போ அந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தாரோ அப்பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதும் ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்படுகிறதும் ஆவிக்குரிய தளத்தில் நடக்கிற காரியம். அதனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். ஏன்னா எல்லா காரியங்களையும் நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு காட்டணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. தெரிந்து கொள்ள காண்பிக்கப்படும் என்பதும் சரியான எதிர்பார்ப்பு இல்லை. நாம் எந்த காரியங்களை குறித்து கேட்கிறோமோ அதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படும். எவையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த மாதிரி காரியங்களுக்கு, ஃபார் ஆல் அதர் திங்ஸ் அவர் ஐஸ் வில் பி க்ளோஸ்ட். ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்படும். அதனால தான் எலிசாவுக்கு உதவி செய்த பெண்மணியுடைய மகன் மரித்தபோது அவள் எலிசாவை போய் கூப்பிடும்படியாக எலிசாவிடத்தில் போகும் பொழுது எலிசா என்ன சொல்லுகிறான், எனக்கு தேவன் இதை மறைத்தது என்ன என்று கேட்கிறான்.
இப்படி ஒரு காரியம் நம்ம எலிசாவுக்கு எல்லா காரியங்களையும் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இப்படி இது செய்ய, அதாவது எதிரி ராஜா அவனுடைய பெட்ரூமில் பேசுகிறத கூட தேவன் எலிசாவுக்கு மறைக்கவில்லை. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி சொல்லிட்டு இருந்தான். அவன் எங்கெங்கே பதிவிருப்பான், எந்த இடத்துல அவன் வருவான், அவன் எத்தனை படைகள் இருக்கோ, எவ்வளோ பேர் இருப்பாங்க, என்ன எல்லா ஃபுல் டீட்டெயிலாக அவன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தேவன் இந்த பெண்மணியுடைய மகன் மரிக்கிற காரியத்தை மறைவாய் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது எதை வெளிப்படுத்தணும், எதை வெளிப்படுத்தக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் எதை தேவனிடத்தில் நாம் கேட்கிறோமோ அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள தேவனுக்கு சித்தமாக இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவைகளை பார்க்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இங்கேயும் நம்ம பார்க்கலாம், அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள், அவர் மறைந்து போனார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்ல, நம்முடைய இருதய நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று 32வது வசனத்திலே அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைய இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னால், அவர் எதை பற்றி பேசினதுன்னா, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறிய வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்று இயேசு சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் வேத புத்தகத்தை நாம் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும், வேத ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அதில் கவனமாக இருப்போம். கடைசியாக, அதாவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9-11 வரை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய தலம் என்ன வேலை செய்கிறது என்பதை பார்க்க முடியும். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் வெண்மையான வஸ்திரத்தை 2 பேர் அவர்கள் அருகே நின்று, மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதுதான் ஆவிக்குரிய தலம் செய்கிற மிகப்பெரிய காரியம். இயேசுவை வெளிப்படுத்தி கொடுக்கும். அதாவது இவங்க பார்த்து அவர் மேலே போகிறத பார்க்குறாங்க. அப்பொழுது அவர் அவர்கள் கண்களுக்கு, மாம்ச கண்களுக்கு அவர் மறைவாய் இருக்கிறார். அப்போ இவ்வளோ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலரோ ஐயுற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். சிலர் நம்பினாங்க, சிலரோ ஐயுற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அதனால் சிலர் ஏன் நம்பினாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருந்தது. சிலர் ஐயுற்றார்கள் சொன்னால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. அதனால் அவங்க இயேசு இந்த ஏறி போய்கொண்டு இருக்கிறார் என்று கொஞ்சம் பேர் சொன்னாங்க, கொஞ்சம் பேர் இயேசுவை எங்கே இருக்கிறாருன்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்போ 2 பேர் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுமே அந்த ஆவிக்குரிய பிரசன்னத்தில், ஆவிக்குரிய தளத்திலே இருந்து வந்தவர்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, வான தூதர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி இயேசு எழுந்து கொள்ளப்பட்டதை பார்த்தீர்களோ அப்படியே அவர் வருவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போது இந்த கடைசி காலத்தில் நாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவது மிக கட்டாயம். அப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவங்க தான் இயேசு எப்படி எழுந்தருளி போனதை பார்த்தார்களோ அதே போல் எழுந்தருளி வருகிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இயேசு மீண்டும் வருகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு வரக்கூடிய இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். அவர் அப்படியே திறந்து கொடுப்பார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நாம் உயிரோடு இருப்போமானால் அப்பொழுது இயேசு இறங்கி வருகிறதை நம்முடைய மாமிச கண்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களாலும் இயேசு இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். அதை நாம் ஒவ்வொருவரும் விசுவசித்து நாம் தொடர்ந்து அந்த வரத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு அதை வாய்க்க பண்ணுவாராக. இந்த நாளிலே நாம் பார்த்தோம், பெரிய வியாழனிலிருந்து ஈஸ்டர் வரை, இயேசு உயிர்த்தெழுந்த காலம், பரலோகம் ஏற்ற அந்த காலம் வரை நடந்த சகல காரியங்களையும் நாம் பார்த்தோம். எதை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தாரோ அந்த அடிப்படையிலே ஆவிக்குரிய தலங்கள் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்பதை எடுத்து சொல்லும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.